ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, பொறுமையை இழந்து உன்னுடைய வீட்டு வாசலில் நான் நிற்கிறேன். என்ன சாய், என்ன அவசரம் என்று நீ என்னிடம் கேட்பது நன்றாகவே என்னுடைய காதுக்கு கேட்கிறது. அந்த அளவு நான் அவ்வளவு வேகமாக ஓடி வந்திருக்கிறேன். என்னுடைய தங்கமே, நான் இன்று உன்னை வந்து சந்திக்க மிகப்பெரிய காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நானும் வந்து உன்னை சந்திக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் நானும் போராடிக்கொண்டு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு திட்டம் போட்டு வைத்து கொண்டே இருப்பேன். ஆனால் அது சில சமயமானது நீ எப்படி திட்டம் போடுவது நடக்காமல் போகிறதோ, சில சமயம் நான் வர வேண்டும் என்று நினைப்பேன். உனக்கு இந்த விஷயத்தை சொல்லவும், உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கப் போகிறது என்று உனக்கு சொல்லவும் வரணும் என்று நினைப்பேன். ஆனால் சில சமயம் அதுவும் வரவிடாமல் போகிறது. அதனால்தான் இன்று வேகமாக ஓடி உன் வீட்டை தேடி வந்து வாசலில் நிற்கிறேன். என்னை உன்னுடைய வீட்டிற்குள் அழைத்து செல்வாயா என்னுடைய தங்கமே? உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய கோரிக்கைகளையும் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நன்றாக காதில் வாங்கி கொண்டு அதற்கு தகுந்த முடிவுகளை தான் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். பல கஷ்டங்கள், பல வேதனைகள், யாரென்று தெரியாத நபர்களிடமெல்லாம் திட்டு வாங்க கொண்டு இருந்தாய். அதாவது நீ சாதாரணமாக ரோட்டில் நடந்து கொண்டு இருப்பாய். திடீரென்று யார் மீதாவது தெரியாமல் எடுத்து விடுவாய். திடீரென்று அவர்கள் திரும்பி எதற்காக இப்படி செய்கிறீர்கள், ஏன் இப்படி என்று கத்த ஆரம்பித்து சண்டை போடவே ஆரம்பித்து விடுவார்கள். உனக்கும் புரியாது, சாதாரணமாகத்தானே நடந்தது, எதற்கு இவ்வளவு சண்டை தேவையில்லாமல் என்று உனக்கும் புரியாது. இது போல நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், யார் என்று தெரியாதவன் தெரிந்தவனிடமெல்லாம் நீ தேவையில்லாமல் அசிங்கமும் பட்டிருக்கிறாய், அவமானப்பட்டிருக்கிறாய், திட்டும் வாங்கியிருக்கிறாய். இதை பார்க்கும் பொழுது உனக்கு தோன்றியது, காலம் முழுக்க தெரிந்தவன் தெரியாதவன் எல்லோரிடமும் திட்டு வாங்கி கொண்டே இருப்பதுதான் நம் வேலையோ என்று நீயுமே நினைத்து அழக்கூட சில சமயத்தில் ஆரம்பித்திருப்பாய். வீட்டில் இருப்பவர்களிடம் தான் பேச்சு வாங்குகிறோம் என்றால் வெளியில் இருப்பவன் தெரியாதவன் எல்லாரிடமும் பேச்சு வாங்கி கொண்டு இருக்கிறோமே, என்ன இது வாழ்க்கை என்றெல்லாம் நீ நினைத்திருக்கிறாய். எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய கண்ணீரை துடைத்து வைக்கவே வந்துள்ளேன். முதலாக உன்னுடைய கண்ணீரை துடைப்பது யார் தெரியுமா? உன்னுடைய கைகள் தான். அது உண்மை. முதலாக உனக்கு ஆறுதல் சொல்வது யார் தெரியுமா? உன்னுடைய மனம்தான். இது உண்மை. இது இல்லை என்று உன்னால் சொல்லவே முடியாது. எனக்கு இவன் தான் ஆறுதல் சொல்வான், அவன் தான் ஆறுதல் சொல்வான் என்பது கிடையாது. யார் ஆறுதல் சொன்னாலும் உன்னுடைய மனம் சொல்லும் ஒரு விஷயத்தை தான் நீ கேட்பாய். அவன் சொல்வதையெல்லாம் சொல்லும் பொழுது கேட்பாய். அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதுதான் உன்னுடைய மனதுக்கு தெரியும். அந்த மனமானது முடிவெடுக்கும், அதை தான் நீ கேட்பாய். என்னுடைய தங்கமே, இத்தனை நாட்கள் ஓடிவிட்டது. சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஆரம்பித்து நாட்களில் ஆண்டுகளே ஆகிவிட்டது. இத்தனை ஆண்டுகள் முடிந்து விட்டது. இந்த 2024 முடிய போகிறது. இன்னும் ஒரு நாள் இப்படித்தான் இருக்கிறது. என்னுடைய அழகான தங்கமே, அதாவது அடுத்த 2025 ஜனவரி மாதம் துவங்கியதிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் நான் இப்பொழுது சொல்வது மட்டும்தான் நடக்கும். இதில் ஒன்று கூட மாறாது. இது யாராலும் மாற்றவும் முடியாது. இது நான் நிதானமாக எடுத்திருக்கும் முடிவு. உன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்தால்தான் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் முடியும். இந்த விஷயம் உனக்கு கிடைத்தால்தான் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்தையுமே அனுபவிப்பாய். நல்லதெல்லாம் நீ இந்த விஷயம் கொடுத்தால்தான் நீயாக இருப்பாய். இது மட்டும்தான் எனக்கு நன்றாக புரிந்ததினால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஜனவரி ஒரு மாதத்திற்குள்ளேயே உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நான் மாற்றப் போகிறேன். என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ எதை தேடி ஓடுகிறாயோ, இப்பொழுது நீ எதை தேடி ஓடுகிறாய் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? வெற்றியை தேடி, வாழ்க்கையில் நிம்மதியை தேடி, சந்தோஷத்தை தேடி ஓடுகிறாய். அந்த அனைத்து விஷயங்களும் பிறகு உன்னை தேடி ஓடி வர ஆரம்பித்துவிடும். நீ நினைப்பாய், நம் ஓடிக்கொண்டு இருந்தோம், நம் நிறைய விஷயங்கள் தேடிக்கொண்டு இருந்தோம், ஆனால் பார் இப்பொழுது எல்லாம் நம்மை தேடி வந்துவிட்டதே என்று உன்னை தேடி ஓடி வர ஆரம்பித்துவிடும்.
உன்னுடைய கர்ம வினை, அதாவது நீ செய்த பாவத்திற்கெல்லாம் சேர்ந்து இருந்த கர்ம வினையானதன் பலன்களை நீ அனுபவித்து விட்டாய். இந்த ஆண்டோட அது முடிந்து விட்டது. நாளை, அதாவது அடுத்த ஆண்டு நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் மிக 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 பெரிய ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும். அதாவது நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என்றெல்லாம் கேட்டிருப்பாய் அல்லவா? அதுதான் நடக்கும். நீ கேட்டது, அதாவது உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ தப்பாக நினைக்கக்கூடாது. நீ உன்னுடைய நல்ல மனதை வைத்து இவன் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய நண்பன் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய அக்கா தங்கைகள் நன்றாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் நினைத்தாலெல்லாம் அல்ல உன்னுடைய வாழ்க்கை. ஏனென்றால் நீதான் உன்னுடைய கர்ம வினையை கஷ்டப்பட்டு உன்னுடைய கர்ம வினையை அனுபவித்து கழித்திருக்கிறாய். மற்றவருடைய கர்ம வினையெல்லாம் எப்படி இருக்கிறது என்பது அவர்களுக்குத்தான் தெரியும், எனக்குத்தான் தெரியும். அதனால் அடுத்தவனுக்கு செய்யுங்கள் சாயி, அவன் கஷ்டப்படுகிறான் செய்யுங்கள் சாயி என்று ஒரு நாளும் என்னிடம் வந்து நீ கேட்கக்கூடாது. உன்னுடைய கர்ம வினை முடிந்து விட்டது. உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது. உன்னுடைய நேரமும் கிரகமும் அவனுக்கு கிடையாது. அவன் என்ன தவறு செய்திருக்கிறானோ, அவன் என்ன சரியான விஷயங்கள் செய்திருக்கிறானோ அதற்கான பலன்கள் தான் கிடைக்கும். அதனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு எது வேண்டுமோ கேளுங்கள். அவன் 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 என்று சொல்லும் நிச்சயமாக ஒருவனுக்கு நான் அவனுக்கு தேவையானதை அவன் என்னிடம் கேட்பான், அதை நான் தருவேன். உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யும் வழியை மட்டும் பாருங்கள். உன்னுடைய நல்ல மனம் எனக்கு புரிகிறது. நீ கேட்டு நான் தரவில்லை என்றால் அப்பொழுதும் உனக்கு கோபம்தான் வரும். என் நண்பனை பார்த்துக்க சொன்னேன், நீங்கள் பார்த்து கொள்ளவே இல்லையே என்று. அதற்காகத்தான் சொல்கிறேன், அவன் என்னென்ன தவறுகள் செய்து கர்மவினைகள் இருக்கிறது, என்னென்ன நல்லது செய்து கர்மவினைகள் இருக்கிறது, நல்ல கர்மவினை இருக்கிறது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் கர்மவினை முடிந்து விட்டது, நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. அதுபோல எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்கும். தேவையானது அவரவர்கள் தவறு செய்வதற்கான தண்டனைகளும் கிடைக்கும். புரிகிறதா? உனக்கென்ன வேண்டுமோ அது என்னிடம் வணங்கு, என்னிடம் கேள், நான் தருகிறேன். யாரையும் பார்த்து எதையும் பார்த்து பயந்து ஓடி இவனுக்கு உதவி செய்கிறேன் அவனுக்கு உதவி செய்கிறேன் என்று உனக்குள் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். சில பேர் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், இது வேண்டும் அது வேண்டும் என்று. நானோ செய்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச காலதாமதம் ஆக்கிவிட்டேன் என்றால் சாயை வணங்கினேன், எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. சாயை வணங்கியதனால்தான் நான் கடனிலேயே மாட்டிக்கொண்டேன் என்றெல்லாம் சொல்வார்கள். நான் உன்னை கடன் வாங்க சொன்னேனா? இல்லை, நான் இவனை நம்பு நல்லது நடக்கும் என்று சொன்னேனா? நான் இவனுடைய பேச்சை கேள், இவன் ஏமாற்ற மாட்டான் என்று சொன்னேனா? நீயாகத்தான் எல்லாம் செய்தாய். ஒன்று தெரிந்து கொள், ஒருவனிடம் பழகுவதற்கு முன்பு 10 முறை யோசித்து பழகு. அப்பொழுதுதான் உனக்கு என்னவென்று தெரியும். 10 வருஷம் பழகினால் கூட நிச்சயமாக ஒரு நாள் அவன் ஏமாற்றினால் அது ஏமாற்றம்தான். அதை மனம் பிடித்து நீ ஏற்றுக்கொள்வதும் பிடிக்காமல் நீ விடுவதும் உன்னுடைய இஷ்டம். அதனால் நான் சாயை வணங்கிதான் இந்த நிலைமைக்கு ஆனேன், நான் சாயை வணங்கிதான் இப்படியெல்லாம் ஆனேன் என்று சொல்லாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் காப்பாற்ற வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஆபத்து வந்தால் உங்களை அந்த இடத்திலிருந்து காப்பாற்ற நான் வருகிறேன். உங்களுக்கு ஏதாவது தவறு நடக்கப் போகிறது, சரியாக விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதை உங்களுக்கு முன்பே சொல்லி நான் அதிலிருந்து உங்களை காப்பாற்ற வருகிறேன். நான் அதுதான் செய்வேன், நல்லது செய்வேன். ஆனால் நீங்களாகவே போய் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்வது உங்கள் மீது தவறு தானே. உங்கள் மீது தவறுகளை வைத்துவிட்டு எதற்காக இப்படியெல்லாம் யோசிக்கிறீர்கள் தங்கமே? எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவில்லாமல் இருக்காதே, தெளிவாக இரு. 4 பேர் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்து குழம்பி நிற்காதே. உன்னுடைய ஆசைகள் என்னவோ அதற்கு என்னென்ன வழிகளை செய்ய வேண்டுமோ அதற்கான வழிகளை செய். எல்லா நிலைமையிலும் உன் வாழ்க்கை மாறும். நிச்சயமாக ஜனவரியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையானது மாற ஆரம்பித்துவிடும். அதனால் எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமானது கிடையாது. நம்பிக்கை இருந்தால் எல்லா விஷயத்திலும் இருந்து நீ தப்பிக்கலாம். நம்பிக்கை இல்லை என்றால் பிரச்சனைதான். நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் நான் இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருகிறேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.